Hello guys, welcome to Popcorn Payan. ஓடிடில நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல உங்களுக்காக வகை வகையா 4 படம் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது புதுசா வந்திருக்க சூப்பரான படங்கள் தான். இந்த படம் எல்லாமே ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் பிரிடியேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ். இந்த படம் 3 காலகட்டங்கள்ல நடக்குது. ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் புதுசா ஒரு பிரிடியேட்டர் இறக்கி விட்டு சம்பவம் பண்ணி வச்சிருப்பாங்க. வைக்கிங் காலகட்டத்துல பல்கா ஒரு பிரிடியேட்டர் வரும், அது கூட செம்ம ஃபைட். 16th செஞ்சுரியில லீனா ஒரு பிரிடியேட்டர் வரும், அது வெளுத்து வாங்கும் ஜாப்பனீஸ் ஃபைட்டர். அப்புறம் வேர்ல்டு வார் டைம்ல பைலட் கூட ஒரு பிரிடியேட்டர் ஃபைட் பண்ணும். இந்த 3 ஃபைட்லயும் வின் பண்ற ஹியூமன்ஸை பேக் பண்ணி பிரிடியேட்டர்ஸ் அவங்க உலகத்துக்கே கூப்பிட்டு போயிடும். எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டு போறாங்க, அங்க போயிட்டு இவங்களெல்லாம் என்ன பண்ண போறாங்க, மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் தப்பிக்கிறாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி ஸ்டோரி. இது ஒரு அனிமேட்டர் ஆக்ஷன் பிளஸ் sci-fi மூவி. இந்த படத்துக்கு 7.5 IMDb ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்காத அளவுக்கு பிரிடியேட்டர் உலகத்தை நமக்கு காட்டியிருப்பாங்க. அதனாலேயே இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். தமிழ் டப்பிங்ல இல்ல, மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் தான் ஃபைனல் டெஸ்டினேஷன் டெட்லைன்ஸ். இந்த படம் 1968 தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலகட்டத்தில் ஐரிஷ்ன்ற ஒரு பொண்ணு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட புதுசா ஓபன் பண்ணிருக்கிற டவருக்கு டின்னர் டேட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட், எல்லாரும் கொடூரமா சாவறாங்க. கட் பண்ணா 2025ல இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த ஐரிஸோட பேத்தி. அவங்களுக்கு இந்த டவர்ல நடந்த ஆக்சிடென்ட் எல்லாமே கனவா வருது. இவங்க இந்த கனவால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு இது எப்படியாச்சும் நிறுத்தணும்னு அவங்க பாட்டி ஐரிஸை தேடி போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி என்ன சொன்னாங்க, உண்மையாவே டவர்ல என்னதான் நடந்தது, எதுக்கு இவங்களுக்கு இந்த கனவுலாம் வருதுன்றது தான் மீதி ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி வந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிரான்ச்சைஸ்ல வர மூவிஸ் மாதிரி தான் இந்த ஸ்டோரியும். சும்மா ரத்தம் தெறிக்க இருக்கும். இது ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி. 6.7 IMDb ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த படம் பார்க்கலனாலும் நீங்க இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். இது சீக்வல்லாம் இல்ல. இந்த படம் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இந்த படம் இந்த இயர் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடி அனிமேட்டட் மூவி 3 பார்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் படம் தான் இப்போ லைவ் ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க. இந்த படத்துல வைக்கின்ஸ் மக்களுக்கும் டிராகனுக்கும் ஆகவே ஆகாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே தான் இருக்காங்க. அந்த ஊர் தலைவரோட பையன் இக்கப் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனும் அப்பா மாதிரி டிராகன் அழிக்கணும் தான் நினைக்கிறான். ஆனா அங்க நடக்கிறதே வேற. இவன் ஒரு டிராகனை மீட் பண்றான், இவனே அந்த டிராகனையும் ட்ரெயின் பண்றான். டிராகன்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்னு எப்படி அவங்க ஊர் மக்களுக்கு புரிய வைக்கிறான். அப்புறம் அவங்களோட ஃபியூச்சர் எப்படி மாறுதுன்றது அந்த படத்தோட மீதி கதை. இதுக்கு முன்னாடி அனிமேட்டட் மூவில வர லொகேஷன்ஸ் டிராகன்ஸ் அதே மாதிரி VFX பக்காவா பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.8 கொடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஃபேண்டசி என்டர்டைன்மெண்ட் மூவி. தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த மூவி ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் சின்னர்ஸ். இது ஒரு ஹாரர் மூவி. இந்த ஸ்டோரி 1932ல நடக்குது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ட்வின் பிரதர் ஸ்மோக் அண்ட் ஸ்டாக் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வராங்க. ஊருக்கு எதுக்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணணும்னு. வந்ததும் அதுக்கு தேவையான வேலைகளையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஹெல்ப்புக்காக தன்னோட காசை இனியும் கூட்டிக்கிட்டு போறாங்க. இந்த கிளப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிளாக் பீப்புளுக்காக தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா கிளப் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே நைட்ல என்னென்னலாம் நடக்குதுன்றது தான். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நிறைய அடல்ட்ஸ் எல்லாம் நடுவில் வரும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இது என்ன படம்? ஹாரர் படம்னு சொல்லியிருக்க. அப்போ இது பேய் படமான்னு கேட்காதீங்க. நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த டெம்ப்ளேட்ல நிறைய மூவி வந்திருந்தாலும் இந்த மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒன் டைம் வாட்சபிள். தமிழ் டப்பிங்ல இல்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். இந்த மாதிரி மூவி, அனிமி, வெப் சீரிஸ் ரிவ்யூ பண்ணணும் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.